இந்த வாரம் நம்ம வந்து பேங்க் அக்கவுண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேங்க் அக்கவுண்ட்ஸ். முதல்ல நம்ம பார்க்க போகிறது செக்கிங் அக்கவுண்ட்ஸ். செக்கிங் அக்கவுண்ட்ஸ்ங்கிறது வந்து ஒரு ஸ்டார்டர் அக்கவுண்ட் மாதிரி. இப்போ ஒரு பேங்க்கில் போய் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வெரி ஈஸி டு செட்டப். அதேமாதிரி வந்து உங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது. ஃபண்டு உங்களுடைய டெபாசிட் உங்களுடைய அமௌண்ட் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது. Typically there won't be any transactions related restrictions. உங்களுக்கு வந்து இதில் இருக்கிற அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடையாது, அதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். ஏடிஎம் கார்ட்ஸ் அண்ட் டெபிட் கார்ட்ஸ் அதெல்லாம் அலவுடு செக்கிங் அக்கௌண்ட்டில். Typically higher fees than savings accounts, and you will also get a checkbook. You can write checks. Many accounts, many banks are now giving mobile banking also as part of the checking. ஏற்கனவே சொன்ன மாதிரி starter account and minimum balance may be required to avoid any fees. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ். சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் வந்து typically they are used for long term. பேசிக்கலி ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இதில் இருக்கிற அமௌண்ட்டுக்கு வந்து you will get interest, compound interest allowed on these accounts. Basically lower fees than checking. Restrictions on accessibility and only limited withdrawals. ஒரு மந்த்துக்கு வந்து லிமிட் இருக்கும், இதில் தான் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா the bank is trying to hold your money for longer term. And அதாவது ஓப்பனிங் டெபாசிட்னா நீங்கள் மினிமம் டெபாசிட் பண்ண சொல்லுவாங்க ஒரு பர்டிகுலர் அமௌண்ட். அதே மாதிரி ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா மைனர்ஸ் இப்போ அப் டு 18 years old they can create savings account without any fee. Banks typically won't charge any fees for students. Pretty much 18 years வரைக்கும் they can have their savings account, and the earlier they start they get understanding of how to deal with banks transactions எல்லாமே வந்து they can try. And also savings account can be linked to your checking account. You can transfer money between checking and savings. மூன்றாவதாக பார்க்க போகிறது டெபாசிட் அக்கௌண்ட்ஸ். இது வந்து நம்ம சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் சிடிஸ், டிபிக்கலாக இங்கே வந்து சிடிஸ் சொல்லுவாங்க யூஎஸில். இந்தியாவில் வந்து நம்ம ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ். பேசிக்கலி இதில் வந்து ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இருக்கும் கம்பேர்ட் டு யுவர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ். ஒரு பர்டிகுலர் டேர்ம் யூ ஹேவ் டு ஸ்பெசிஃபை 6 months ஆர் 1 year 2 years அந்த மாதிரி யூ டிஃபைன் அ டேர்ம். அந்த டேர்முக்குள்ளே அந்த வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியாது. ஏர்லி வித்ட்ரால் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து பெனால்ட்டி ஃபீஸ் இருக்குது. All your deposits are federally insured, FDIC insured up to $250,000. Minimum balance requirements இருக்கும் 500லேருந்து 1000 அந்த மாதிரி வேரி ஆகும். There is no ATM access for CDs. The fixed rate தான், fixed interest rate. நீங்கள் வந்து when you get into the account, when you are opening a new account, your fixed interest is for that particular period. CDஸில் வந்து நீங்கள் நினச்ச நேரத்துக்கு வித்ட்ரா பண்ண முடியாது. அப்படி வித்ட்ரா பண்ணிங்கன்னா you have to pay penalty. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் மல்டிபிள் சிடிஸ் க்ரியேட் பண்ணி அதோடைய மெச்சூரிட்டி டேட்டை வந்து உங்களுக்கு கேஸ்கேடிங், உங்களுக்கு எப்போ வந்து மணி எடுக்கணுமோ அதை ஒரு ப்ரீ பிளான் பண்ணிங்கன்னா அதில் நல்லா யூ கேன் பெனிஃபிட் டேக் த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் திஸ் டெபாசிட்ஸ். நான்காவதாக பார்க்க போகிறது மணி மார்க்கெட் அக்கௌண்ட்ஸ். மணி மார்க்கெட் அக்கௌண்ட்ஸ் வந்து typically have higher interest rates than your deposits, and there are no early withdrawals penalty. You can take money anytime you want. This is also federally insured up to $250,000. May require higher premium deposit. Minimum deposit வந்து இருக்கும் typically. ATM access is allowed on your money market account, and some accounts you can also have debit cards and checks. The rate வந்து flex ஆகிட்டு இருக்கும். There is no guarantee like CD where your rate of returns வந்து முன்னாடியே சொல்ல மாட்டாங்க, இது வந்து fluctuates. And there may be additional fees to manage money market account based on your balance and overall account balance in particular bank. Okay, in summary, checking, savings, CDs, money market, இது வந்து typical savings options available in banks. ஏற்கனவே சொன்ன மாதிரி checking account வந்து ஒரு starter account. Typically you start from there, and then once you get more money in your account, then you can start create savings accounts, CDs and money market. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் கண்டிப்பாக வந்து யூ கேன் யூஸ் ஆல் திஸ் 4 ஆப்ஷன்ஸ் அண்ட் ட்ரை டு பேலன்ஸ் யுவர் மணி டிபெண்டிங் ஆன் த யூஸ். இப்போ எப்போ வந்து உங்களுக்கு மணி தேவைப்படுதோ
ஃப்ரீக்வெண்ட்டாக தேவைப்படுதுன்னா செக்கிங்கில் வைக்கலாம். இல்லை எங்களுக்கு லாங் டேர்மாக வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மந்த்லி சேலரி வந்துட்டுருக்கு. பட் சடன்லி வாட் இஃப் த மந்த்லி சேலரி இல்லைன்னா ஒரு யூ நீட் டு ஹேவ் எமர்ஜென்சி ஃபண்ட். அது வந்து ஒரு மினிமம் 5 to 6 months ஒர்த் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்டில் இருக்கணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் சிடிஸ் ஆர் மணி மார்க்கெட். ஸோ தட் உங்களுடைய அமௌண்ட் வந்து இட்ஸ் இன் அ லாங்கர் டேர்ம் அண்ட் யூ கேனாட் வித்ட்ரா as soon as you want. But at least it's growing because of the compounding interest. ஸோ காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டீட்டெயில்டாக. பட் இப்போதைக்கு இந்த 4 டிஃப்ரெண்ட் பேங்கிங் அக்கௌண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வாரம் வேற ஒரு டாப்பிக்கில் நம்ம மீட் பண்ணலாம். நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நாளைக்கு சேர்த்துவை என்னைக்கும் கவலை இல்லை இல்லைன்னு சொல்லே இல்லை. அது இஷ்டம் போல வந்ததால் அதிர்ஷ்டம்னு பேருங்க சொல்லாமலே செல்வதால் செல்வம்னு